நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. இன்னைக்கு திருப்பாவையில நாம பார்க்க போறது 5வது பாசுரம். மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை என்று தொடங்கும் பாசுரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் எதீந்த பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா மதுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கருக்கு பன்னிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவன் வினையாய் நாடினீ வெண்கடவர்க்கு விதிக்கின்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இப்ப நம்ம மாயனை மண்ணுவட மதுரை மைந்தன இந்த பாசுரத்துல ஒரு இடைப்பெண் இன்னொரு இடைப்பெண்ணை பார்த்து எல்லாம் கர்மா படிதான் நடக்கும்னா நாம எப்படி பெருமாளை அடைய முடியும், நாம செய்யற பிழைகள் நம்மை தடுத்து விடாதா என்று கேட்கிறாள். இதிலிருந்து எப்படி மீள்வது என்று கேட்பதாகவும் இன்னொரு இடைப்பெண்ணாக ஆண்டாள் பதில் சொல்வதாகவும் அமைஞ்சிருக்க. ஆனா நாம் செய்யக்கூடியது ஒன்று உண்டு. அது என்னன்னு கேட்டா, மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தாமோதரனை மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோமானால் பல ஜென்மங்களில் நாம் சேர்த்தது இனி சேரப்போகும் அனைத்து பாவங்களும் தீயினால் சுட்ட தூசாக விலகும் என்று பதில் சொல்கிறாள் ஆண்டாள். பிரபத்தி மார்க்கத்தின் சாரத்தை அழகாக நமக்கு விளக்கியிருக்கிறாள். நம் கைகளால் மலர் தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் கர்மங்கள் விலகும் என்கிறாள். யாராவது சாமர்த்தியமா வேலை செய்தால் எந்த ஊர் வேலை இது, எந்த ஊர் நீர் என்று விசாரிப்பது வழக்கம். அது போல இவன் யாருன்னு கேட்டா யமுனை துறைவன் மாய கண்ணன் என்கிறாள். யசோதை இந்த மாய கண்ணனை கட்டி போட்ட கதையை சிந்தித்தாலே நம்ம கர்ம கட்டெல்லாம் கழன்று போகும். எனவே மனசுல எப்போதும் கண்ணனையே சிந்திப்போம். கர்மம் தொலையும், செல்வம் பெருகும். கண்ணன் ஆண்டாள் செய்வாளா மாட்டாளா, கர்மம் கழியுமா கழியாதா என்ற கவலையை ஃபர்ஸ்ட் விட்டுடணும். சிம்பிள் 3 ஸ்டெப்ஸ் தான். நமக்காகவே எளிய தமிழில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வழியில் சொல்லி இருக்கா. 3 ஸ்டெப் தான். ரொம்ப ஈஸி. தூமலர் தூவணும், வாயினால் பாடணும், மனத்தால் சிந்திக்கணும், இவ்வளவுதான். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம்.